கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்தி லாட்டரி ட்ரா நம்பர் 511க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. 17/3/2026க்கான ஒரு சிறப்பான ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாக்யாத்ரா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். நம்மளுடைய நிறைகள் குறைகளையும் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கேஎல் போர்டு சியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங் உங்களால் பார்க்க முடியும், இல்லைனா பார்க்க முடியாது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்மளுடைய வியூவர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாருக்கும் இது தெரியலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஏன் ஜாயின் பண்ணணும், எதுக்கு ஜாயின் பண்ணுறதை டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்ன நம்பர் கொடுத்தோம்னா 7 கொடுத்தோம், 4 கொடுத்தோம், 9 கொடுத்தோம். ஓகேங்களா? இதில் நமக்கு வந்து 7 பாஸ். 7 நம்ம கொடுத்துருக்கோமா, 3 நம்பர் தான் டெய்லி கொடுப்போம். அதில் ஒரு நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? சி போர்டுக்கான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஆல் போர்டு ஏபிசி ஆல் போர்டில் 9 வந்து பாஸு. ஓகேங்களா? 9 வந்து பாஸு. 3 டிஜிட் பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. 3 டிஜிட் பாக்ஸ் வந்து 7 to 9, அதாவது பாக்ஸாக க்ரியேட் பண்ணோம்னா 297 பிசி மட்டும் வின்னு. இந்த 2 வந்து சிக்கலாக்கி விட்டுருச்சு. இதில் நம்மளுக்கு பிசி மட்டும் 9-7 பிசி மட்டும் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. அதுபோக வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 9-7 வந்து பாஸு. இதில் வந்து நமக்கு பிசி வின்னு. ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இதுலேயும் அடிக்க வேண்டியது. 3 டிஜிட் பாக்ஸில் 9-7-5 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏபிசி ஆல் போர்டில் வந்து 9-7-5-4 கொடுத்துருக்கோம். இதில் 9-7 செட் ஆஃப் பாஸு 5-4 மட்டும்தான் நம்மளுக்கு இதாக வந்துருச்சு. இதில் மட்டும் நம்ம 5க்கு பதில் 6 எடுத்துருந்தோம்னா இதில் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு வின்னாக வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்திருக்கும். ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா நல்ல ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கியிருக்கலாம். ஓகே, விட்டதை பிடிப்போம். வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரியேட் பண்ணிடுவோம். வேறு லெவலில் இருக்கும் நம்ம கெஸ்ஸிங். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதை எப்படி ப்ளே பண்ணுன்றது தெரியும், புரியும். இப்போ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம பார்க்கும்போது 6, 9, 7 வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கெஸ்ஸிங் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1, 4, 5. ஓகேங்களா? 1, 4, 5 ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். அடுத்து பார்த்துக்கிட்டோம் 039. ஓகேங்களா? 039. ஓகேங்களா? அதுக்கடுத்து நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 423. ஓகேங்களா? 423 2 6 8. ஓகேங்களா? 2 6 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. 130. ஓகேங்களா? 130. ஓகேங்களா? இந்த 20 தேதி முடிஞ்ச உடனே நம்ம ஃபாலோவிங் நம்பர் எடுத்துடலாம். யாரெல்லாம் ஃபாலோவிங் நம்பரில் ஆவலாக இருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 619. ஓகேங்களா? 619 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. 145 039 423 268 130 619 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் 6 நம்பர் மிச்சம், நாளைக்குலாம் எப்பயும் போல வரும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி அண்டு பிசி. ஓகேங்களா? ஏபி ஏசி அண்டு பிசி. ஃபஸ்ட் நம்பர் 20 13 61. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5 2
5 2 ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 2, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2 9. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸிங்கில் 511 நம்பரை வச்சு 2 0 1 3 6 1 5 2 3 2 மற்றும் 2 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு 6 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 5 0 ஓகேங்களா. இதிலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் கெஸ்ஸிங் தான் இது 3 5 0. இது வந்து அப்படியே இதில் 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கு நம்மளுக்கு உட்கார்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. 3 5 0 ஓகேங்களா. இப்போ எப்பயும் போல் நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ஸிங்கே ஆல் போர்டில் தான் உட்காந்துருக்கு ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 0வை எடுத்துக்கிடுவோம் ஓகேங்களா. 0வை எடுத்தாச்சுன்னா அங்கிட்டு ஊடால் அப்படி 8 எடுத்துக்கிடுவோம். 7க்கும் 9க்கும் நடுவில் உள்ள 8 எடுத்துக்கிடுவோம். 5 எடுத்துக்கிடுவோம். நாளைக்காவது பி போர்டு 5க்கான வழி பிறக்குதா என்னன்றதை பார்த்துக்குருவோம். அப்படி 2 எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான் ஓகேங்களா. இதே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணோம்னா 0 8 5 8 5 2 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. நம்மளுடைய ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங்கில் ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 0 8 5 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. 6 9 7 இதை வச்சு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 17 3 2026 ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இல்லை மறுபடியும் ரிப்பீட்டடாக இந்த 6 9 7 வருமானதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பி போர்டு 5 ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 நாள் டைம் இருக்குது ஓகேங்களா. என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் போர்டு சீன்ற மெம்பர்ஷிப் கெஸிங்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.